ஸோ ஹே கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம பிட்வைஸ் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது, பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டர் இருக்குது, பிட்வைஸ் எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் இருக்குது, பிட்வைஸ் காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது, பிட்வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் இருக்குது, பிட்வைஸ் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஸோ இதோட யூசேஜ் என்ன அப்படின்றத எல்லாமே வந்து இன்றைக்கி நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ செஷன் ரொம்பவே டீட்டெயில்டாக இருக்க போகுது. ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் இது வந்து நான் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸிக்யூஷனை நான் பண்ணுறேன். அது அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதோட அவுட்புட் வரும். ஸோ அது அவுட்புட் எப்படி வந்தது, எதனால் அந்த வேல்யூ வந்தது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டரை பார்க்க போகிறோம். ஸோ பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டரோட சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் அ ஆம்பர்சன் சிம்பிள், அண்ட் சிம்பிள். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன், டே 3 அப்படின்ட்டு. டே 3 அப்படின்ற ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபோல்டரில் ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணுறேன், bitwise operator .py. ஸோ நான் இங்கே ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐம் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் வேரியபிள் a ஈக்குவல் டு நான் வந்து 5ன்னு கொடுக்குறேன், b ஈக்குவல் டு நான் 2ன்னு கொடுக்குறேன். ஸோ ரெண்டு வேரியபிள் வந்து நான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஏவோட வேல்யூ வந்து 5, பிவோட வேல்யூ வந்து 2. இப்போது இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டரோட சிம்பிள் இது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வேல்யூஸை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஏ பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர் ஆஃப் பி. இப்போ நான் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஏ அண்ட் பி வேரியபிள் ஆட் பண்ணியிருக்கேன், நடுவில் வந்து பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட அவுட்புட் என்ன வருதுன்னு கீழே டெர்மினலில் பாருங்கள். ஸோ இதுதான் டெர்மினல், இங்கே தான் நம்ம அவுட்புட் வரப்போகுது. ஸோ ரன் பண்ணுறேன், என்னோட அவுட்புட் என்ன வந்திருக்கு, ஏ வந்து 5, பி வந்து 2. இந்த ரெண்டுத்தையும் நான் வந்து பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர் கூட இன்கார்பரேட் பண்ணி ரன் பண்ணேன் அப்படின்னா என்னோட அவுட்புட் வந்து 0ன்னு வந்திருக்கு. இப்போ இந்த 0 அப்படின்ற அவுட்புட் நம்மளுக்கு எப்படி வந்தது, இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பைனரி கோட்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பைனரி கோட்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ பைனரி கோட்ஸ் யூஸ்வலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மிக்ஸ்டப்பாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு லெட்டருக்கும் எல்லா வேல்யூக்குமே வந்து பைனரி கோட் அப்படின்ற ஒரு கோட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 5 அப்படின்ற பர்டிகுலர் நம்பரோட பைனரி கோடு என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் பண்ணாலே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ rapidtables.com. ஸோ இந்த வெப்சைட் போங்க, இதில் வந்து உங்களுக்கு இந்த பைனரி கால்குலேட்டர் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைனரி கால்குலேட்டர் அப்படின்றது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து டெசிமல் டு பைனரி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டேபை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஒரு டெசிமல் நம்பர் கொடுப்போம், விச் இஸ் த ஹோல் நம்பர். அதை கொடுத்தோம் அப்படின்னா அதோட பைனரி வேல்யூ என்ன அப்படின்றத நம்மளுக்கு வந்து இது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நான் வந்து ஏ வந்து 5ன்னு கொடுத்தேன் இல்லையா ஃபஸ்ட்டு. ஸோ ஏவோட வேல்யூ நான் இங்கே கொடுக்குறேன் 5 அப்படின்ட்டு கொடுத்துட்டு இதை வந்து நான் பைனரிக்கு கன்வெர்ட் பண்ண சொல்கிறேன், கன்வெர்ட். இப்போ இதுதான் வந்து 5 அப்படின்ற பர்டிகுலர் நம்பரோட பைனரி வேல்யூ. ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே போட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பியோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தோம், பியோட வேல்யூ 2 அப்படின்றத கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நம்பர் 2க்கு வந்து பைனரி வேல்யூஸ் எவ்வளோ அப்படின்றத பார்க்க போகிறேன். நம்பர் 2 கன்வெர்ட் கொடுத்துட்டேன். இதுதான் வந்து நம்பர் 2ஓட பைனரி வேல்யூ. ஸோ இது வந்து 5ஓட பைனரி வேல்யூ,
இது வந்து நம்பர் 2 அப்படின்ற நம்பரோட பைனரி வேல்யூ. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அண்ட் ஆப்பரேட்டர் வச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். நான் இதுக்கு முன்னாடி எடுத்த செஷன்ல நான் சொல்லியிருந்தேன், அண்ட் ஆப்பரேட்டர் அப்படின்னாலே வந்து மல்டிப்ளிகேஷன் பேசிஸ்ல ஒர்க் ஆகும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ அங்கே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ட்ரூன்ற வேல்யூ வருதுன்னா அது வந்து 1 கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபால்ஸ்ன்ற வேல்யூ வருதுன்னா அது வந்து 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். அண்ட் இப்போ நம்ம அண்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணுறோம். இது வந்து மல்டிப்ளிகேஷன் பேசிஸில் ஒர்க் ஆகும்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் உங்களை. ஓகே, இப்போ இந்த அப்ரோச்சில் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ என்னோட ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ட்ரூன்னு வச்சுக்கோங்க. ட்ரூனா 1. என்னோட செகண்ட் வேல்யூ வந்து 0ன்னு வச்சுக்கோங்க. 0னா ஃபால்ஸ். நம்ம அண்ட் ஆப்பரேட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே. அண்ட் ஆப்பரேட்டர்னா மல்டிப்ளிகேஷன் பேசிஸில் ஒர்க் ஆகும்னு நான் சொன்னேன். இப்போ 1 இன்ட்டு 0 நம்மளுக்கு அவுட்புட் என்ன வரும்? 0 தான் வரும். ஓகே, அந்த மாதிரி தான் இப்போ இந்த கால்குலேஷன் நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், எனக்கு 0 இருக்குது, 0 இருக்குது. 0னா ஃபால்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ 0 0 0 தான். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ஃபாலோட் பை மல்டிபிள் ஜீரோஸ். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 1 இருக்குது. 1னா ட்ரூன்னு கன்சிடர் பண்ணிக்க சொன்னேன். இங்கே 0 இருக்குது. 0னா ஃபால்ஸ்ன்னு நினச்சிக்க சொன்னேன். 1 இன்ட்டு 0 அப்போ நம்மளுக்கு அவுட்புட் என்ன வரும்? 0 தான் வரும். ஸோ இங்கே பாருங்கள், 0 இன்ட்டு 1 அவுட்புட் என்ன வரும்? நம்மளுக்கு 0 தான் வரும். 1 இன்ட்டு 0 அவுட்புட் என்ன வரும்? நம்மளுக்கு 0 தான் வரும். இப்போது இது 5 அப்படின்ற நம்பரோட பைனரி கோடு, இது 2 அப்படின்ற நம்பரோட பைனரி கோடு. இப்போ நம்ம அண்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம இதை கால்குலேட் பண்ணியிருக்கோம். கால்குலேட் பண்ணப்போ எனக்கு வந்த வேல்யூ 0. ஃபுல்லாமே வந்து எனக்கு 0ன்ற ஒரு பைனரி கோடு வந்து இங்கே ஜென்ரேட் ஆயிருக்கு. இப்போ நான் இந்த பைனரி கோடை அப்படியே காப்பி பண்ணுறேன். திரும்ப அதே கால்குலேட்டருக்கு நான் போகிறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, ஃப்ரம் அப்படின்ற செக்ஷனில் நான் வந்து பைனரின்னு கொடுத்துட்றேன். 2 அப்படின்ற செக்ஷனில் நான் வந்து டெசிமல் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் காப்பி பண்ண இந்த பைனரி கோடை நான் இங்கே இன்க்ளூட் பண்ணி கன்வெர்ட் கொடுத்தேன் அப்படின்னா என்ன நம்பர் வருதுன்னு நீங்களே பாருங்கள். என்ன நம்பர் வருது நம்மளுக்கு? 0. ஸோ அதனால தான் நம்மளுக்கு அவுட்புட் என்ன வந்திருக்குங்க? 0ன்னு வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, பி அப்படின்ற வேல்யூவை நான் 3ன்னு மாற்றிடுறேன். ஓகே, பி அப்படின்ற வேல்யூவை நான் 3ன்னு மாற்றிடுறேன். இப்போ நம்ம திரும்ப போயிட்டு பைனரி கோடை வந்து இதுக்கு செக் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம 5ஓட பைனரி கோடை எடுத்து வச்சிட்டோம் இல்லையா நோட் பேட்டில். ஸோ இதுதான் 5 அப்படின்ற வேல்யூவோட பைனரி கோடு. ஓகே, மீதியெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ என்னது? 3. 3க்கு வந்து இப்போ நம்ம பைனரி கோடை செக் பண்ணுவோம். ஸோ ஃப்ரம் அப்படின்றதுல டெசிமல் சூஸ் பண்ணிக்கோங்க. 2 அப்படின்றதுல வந்து பைனரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து என்ன வேல்யூ கொடுக்க போகிறோம் அப்படின்னா 3. 3 அப்படின்ற நம்பர் கொடுத்துட்டு கன்வெர்ட் கொடுத்தீங்கன்னா 3யோட பைனரி வேல்யூ இது. ஸோ இதை காப்பி பண்ணி நான் நோட் பேடில் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ அகைன் நம்ம என்ன ஆப்ரேட்டர் தான் கொடுத்துருக்கோம்? அண்ட் ஆப்ரேட்டர் தான் கொடுத்துருக்கோம். அண்ட் ஆப்ரேட்டர்னால் நம்மளுக்கு ஸ்டில் வந்து மல்டிப்ளிகேஷன் பேசிஸில் ஒர்க் ஆகும். அப்படி தான் கன்சிடர் பண்ணிக்க சொன்னேன். இப்போ வாங்க அதே அப்ரோச்சில் கால்குலேட் பண்ணுவோம். 0 0. ஸோ அவுட்புட் 0 0 0. ஸோ ஃபாலோட் பை மல்டிபிள் ஜீரோஸ் இருக்கிறதுனால டேரெக்டாக 0 0 நான் போட்டுட்டு போயிடுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது. ட்ரூ அப்படின்னா 1, ஃபால்ஸ் அப்படின்னா 0. அண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றதுனால நம்மளுக்கு இப்போ மல்டிப்ளிகேஷன் பேசிஸில் ஒர்க் ஆகும்னு சொன்னேன். ஸோ 1 இன்ட்டு 0 அவுட்புட் என்ன வரும்? 0 தான் வரும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், 0 இன்ட்டு 1 அவுட்புட் என்ன வரும்? 0 தான் வரும். 1 இன்ட்டு 1 அவுட்புட் என்ன வரும்? 1ன்னு வரும். ஓகே, இப்போ நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த பைனரி நம்பரை அந்த கால்குலேட்டருக்கு போகிறேன். இப்போ வந்து பைனரி டு டெசிமல் மாற்றுவோம். ஃப்ரம் வந்து பைனரி, டு வந்து டெசிமல். இப்போ வந்து நான் இங்கே அந்த பைனரி கூட என்டர் பண்ணுறேன். இப்போ நான் கன்வெர்ட் கொடுக்குறேன். அவுட்புட் என்ன வருது செக் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து 1. ஓகே, நம்ம இன்னும் ஸ்கிரிப்டில் தான் இருக்கோம். நம்ம எதுவும் எக்ஸிக்யூட் பண்ணலை. நான் கீழே இந்த டெர்மினலை மட்டும் கிளியர் பண்ணிக்கிறேன். என்னோட ஏவோட வேல்யூ வந்து 5, பியோட வேல்யூ வந்து 3. இப்போ நம்ம போட்ட கால்குலேஷன் படி நம்மளுக்கு அவுட்புட் என்ன வந்துச்சு? இந்த பைனரி கோடுக்கு 1 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்திருக்கு. இப்போ அதே 1 அப்படின்ற வேல்யூ நம்மளுக்கு வருதான்னு செக் பண்ணலாமா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். அவுட்புட் என்ன வந்திருக்கு? 1ன்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூவோட பைனரி வேல்யூஸை எடுத்துக்கிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு கால்குலேஷனை பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டை ப்ரெசென்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏவோட வேல்யூ நான் 12ன்னு மாற்றுறேன். பிஓட வேல்யூ வந்து ஒரு 5ன்னு வச்சுக்கலாம். ஓகே,
இப்போ ஏவோட வேல்யூ 12ஓட பைனரி நம்பர் போய் செக் பண்ணுவோம். ஃப்ரம் வந்து டெசிமல், டூ வந்து பைனரி. ஸோ வந்து இப்போ 12 அப்படின்ற வேல்யூ நான் கொடுக்குறேன், கன்வெர்ட் கொடுக்குறேன். 12 அப்படின்ற வேல்யூவோட பைனரி நம்பர் வந்து இது. ஓகே, இங்கே இருக்கு. இப்போ இதை நான் காப்பி பண்ணிட்டேன். இதை நான் ரிமூவ் பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்தது பிஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம்? பையன்னு கொடுத்துருக்கோம். பையோட பைனரி வேல்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே 5 கொடுத்துட்டு கன்வெர்ட் கொடுக்குறேன். ஸோ இதுதான் 5ஓட பைனரி நம்பர். நான் இது இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ சேம் அப்ரோச்சில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் தானே கொடுத்துருக்கோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் பேசிஸ் 0 0 0 தான். ஓகே, ஸோ ஃபாலோட் பை மல்டிபிள் ஜீரோஸ் இருக்கிறதுனால நான் எல்லாமே 0 0ன்னு போட்டுட்டு வரேன். இந்த இடத்துல அப்படியே நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இப்போ 1 இன்ட்டு 0 அவுட்புட் என்ன வரும்? 0 வரும். 1 இன்ட்டு 1 அவுட்புட் என்ன வரும்? 1ன்னு வரும். 0 இன்ட்டு 0 0. 0 இன்ட்டு 1 0. இப்போ நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிவிட்டு திரும்ப அந்த கால்குலேட்டரில் போயிட்டு ஃப்ரம் வந்து பைனரி கொடுத்துட்டு 2 வந்து டெசிமல் அப்படின்னு கொடுப்போம். இப்போ நம்ம காப்பி பண்ண பைனரி நம்பரை இங்கே என்டர் பண்ணுறோம். கொடுத்துட்டு கன்வெர்ட் கொடுக்குறேன். அவுட்புட் என்ன வந்திருக்கு? 4. ஓகே, ஸோ 12 அண்ட் 5 இந்த ரெண்டு வேல்யூவை நான் பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர் கூட சேர்த்து பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இப்போ அவுட்புட் வந்து 4 அப்படின்றது வரணும். இப்போ நான் ரன் பண்ணுற அவுட்புட் என்ன வருது பாருங்கள். ஸோ அவுட்புட் இஸ் 4. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த ஆப்ரேட்டருக்கு போயிடலாம். அடுத்த ஆப்ரேட்டர் என்ன இருக்குது பாருங்கள், பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டர். அடுத்த ஆப்ரேட்டர் என்னது? பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டர். சேம் அதே வேல்யூ நான் வச்சுருக்கேன். பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் மாதிரி வரும். சிங்கிள் பைப்லைன் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை இன்க்ளூட் பண்ணி இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, சரி. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும்? ஃபஸ்ட்டு இதை நான் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட அவுட்புட்டை நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? கால்குலேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள், 12 அப்படின்னு இருக்குது. அந்த கால்குலேட்டர் போகிறீங்க, ஃப்ரம் வந்து டெசிமல் வைக்கிறீங்க, 2 வந்து பைனரி வைக்கிறீங்க. இப்போ இங்கே 12ன்ற வேல்யூ கொடுக்குறீங்க, கன்வெர்ட் கொடுக்குறீங்க. 12 அப்படின்ற வேல்யூட பைனரி நம்பர் என்ன, அதை காப்பி பண்ணுறீங்க. காப்பி பண்ணி நம்ம நோட் பேடில் போட்டுருவோம். நோட் பேடில் போட்டாச்சு. அடுத்தது பியோட வேல்யூ என்ன? 5. 5ன்ற வேல்யூவை இங்கே கொடுத்து அதோட பைனரி நம்பரை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து 5 அப்படின்ற வேல்யூவோட பைனரி நம்பர். அதை இங்கே கொடுத்துட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். சி, நான் அண்ட் ஆப்ரேட்டர் கொடுக்கும்போது மல்டிப்ளிகேஷன் பேசிஸில் அப்ரோச் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ அதாவது என்ன சொன்னேன், ட்ரூ அப்படின்னா அதோட வேல்யூ 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஃபால்ஸ் அப்படின்னா அதோட வேல்யூ 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க சொன்னேன். அண்டு நான் வந்து நம்ம ப்ரீவியஸாக வந்து அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம். அண்ட் ஆப்ரேட்டர் வந்து எந்த பேசிஸில் ஒர்க் ஆகும்னு சொன்னேன்? நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் பேசிஸில் ஒர்க் ஆகும்னு சொன்னேன். ஓகே, இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது ஆர் ஆப்ரேட்டர். ஸோ ஆர் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பேசிஸில் ஒர்க் ஆகாது. ஆர் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் பேசிஸில் ஒர்க் ஆகும். ஆர் ஆப்ரேட்டர் வந்து என்ன ஆகும்? அடிஷன் பேசிஸில் ஒர்க் ஆகும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குன்னா, இங்கே 0 இருக்குது, இங்கே எனக்கு 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 0 + 1 இந்த அப்ரோச்சில் அது ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ 0 + 1 அவுட்புட் நம்மளுக்கு என்ன வரும்? 1ன்னு தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 + 0ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது இங்கே இருக்குது பாருங்கள், 1 + 0ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவுட்புட் என்ன வரும்? 1 + 0 1 தான் வரும். ஓகே, இப்போ 0 + 0ன்னு வச்சுக்கோங்க. அவுட்புட் வந்து நம்மளுக்கு 0 தான் வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இப்போ நம்மளுக்கு இந்த அண்ட் ஆப்ரேட்டர் ஆர் ஆப்ரேட்டர் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இந்த அப்ரோச்சில் நம்ம இதோட அவுட்புட்டை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 0, இங்கேயும் 0, 0 + 0 0 தான். அதே மாதிரி இங்கேயும் 0 தான். மல்டிபிள் ஜீரோஸ் இருக்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணுறேன், அப்படியே நான் வந்து கீழே 0 அப்படின்ற நம்பரை போட்டுகிட்டே வரேன். ஓகே, கரெக்டாக இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வரைக்கும் எனக்கு மல்டிபிள் ஜீரோஸ் இருக்கிறதுனால நான் எல்லா நம்பரும் கீழே போட்டுகிட்டே வந்துட்டேன். அடுத்தது பாருங்கள், நம்மளுக்கு 1 0 இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஆர் ஆப்ரேட்டரில் வந்து அடிஷன் பேஸில் ஒர்க் ஆகும்னு சொன்னேன். அப்போ 1 + 0 அவுட்புட் என்ன வரும்? 1. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 1
1ன்னு இருக்கு. அவுட்புட் வந்து இங்க 2ன்னு வரணும். ஆக்சுவலா நான் சொன்ன அப்ரோச் படி அவுட்புட் வந்து 2ன்னு வரணும். பட் நம்ம 2 அப்படின்ற வேல்யூலாம் இங்க என்டர் பண்ணக்கூடாது. இப்போ 1, 1 இருக்கு. அதாவது ட்ரூ. 2மே ட்ரூனா அவுட்புட்டும் நம்மளுக்கு ட்ரூ. ஸோ ட்ரூனா 1ன்னு சொன்னேன் இல்லையா? நீங்க ஆட் பண்றன்ட்டு நம்பர் 2 அதெல்லாம் போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ 2 இடத்துலயும் உங்களுக்கு 1, 1 இருக்குன்னா 1ன்னு போட்டுருங்க. அவ்வளோதான். அடுத்தது பாருங்க. 0, 0, 0. அடுத்தது 0, 1, 1. ஓகே. ஸோ இப்போ இந்த நம்பரோட டெசிமல் வேல்யூ என்ன அப்படின்றத பார்ப்போம். இது வந்து ஒரு பைனரி நம்பர். இந்த நம்பரோட டெசிமல் வேல்யூ என்ன? அத போய் செக் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து பைனரி குடுங்க. இப்போ 2 வந்து டெசிமல் குடுங்க. இப்போ நம்ம காப்பி பண்ண பைனரி நம்பரை இங்க ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு கன்வெர்ட் குடுக்குறோம். அவுட்புட் என்ன வந்திருக்கு நம்மளுக்கு? 13 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நான் இந்த ஸ்கிரிப்ட ரன் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு அவுட்புட் என்ன வரணும்? 13 அப்படின்றது வரணும். 13 வந்திருக்கா? ஓகே. ஸோ டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. AND ஆப்பரேட்டர் வந்து மல்டிப்ளிகேஷன் அப்ரோச். OR ஆப்பரேட்டர் வந்து அடிஷன் அப்ரோச். ஓகே. ஸோ மேபி நம்ம இன்னொரு நம்பர் வச்சு ட்ரை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து இங்க 10ன்னு குடுக்குறேன். A ஓட வேல்யூ 10ன்னு குடுக்குறேன். B ஓட வேல்யூ வந்து ஒரு 25 அப்படின்னு குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் 10 அப்படின்ற நம்பரோட டெசிமல் வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ ஃப்ரம் வந்து டெசிமல் குடுங்க. 2 வந்து பைனரி குடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 10. 10ஓட டெசிமல் நம்பர் என்ன? இதுதான் 10ஓட டெசிமல் நம்பர். காப்பி பண்ணிக்கிட்டேன். சாரி. 10ஓட பைனரி நம்பர். ஓகே. பைனரி வேல்யூ. அத காப்பி பண்ணிட்டேன். இங்க போட்டுட்டேன். ஓகே. அடுத்தது B ஓட வேல்யூ வந்து 25. 25 அப்படின்ற நம்பரோட பைனரியா கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதான் 25 அப்படின்ற நம்பரோட பைனரி வேல்யூ. ஸோ அத நான் இங்க வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இது 2த்தையும் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். திரும்பவும் சொல்றேன். OR ஆப்பரேட்டர் அடிஷன் பேசிஸ்ல வொர்க் ஆகும். ஸோ 0, 0. 0 + 0, 0. ஸோ ஓகே. அப்படியே போட்டுட்டே வரேன். ஓகே. எக்ஸாக்ட்டா இங்க பாருங்க. 0 + 1 அவுட்புட் என்ன வரும்? 1 தான் வரும். 1 + 1 அவுட்புட் வந்து 2 வரும். நான் ஏர்லியராவே சொன்னேன். நம்ம நம்பர் 2லாம் இங்க ஆட் பண்ணக்கூடாது. ஓகே. இங்கேயும் 1 இங்கேயும் 1 இருக்கா? டைரக்ட்டா நீங்க 1ன்னு குடுத்துக்கோங்க. ஓகே. உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மல்டிப்ளிகேஷன், அடிஷனல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? அடுத்தது 0, 0. அவுட்புட் வந்து என்னது? 0. இங்க 1, 0. 1 + 0, 1. இங்க 0, இங்க 1. 0 + 1, 1. சாரி. 0 + 1, 1. இப்போ இந்த நம்பர காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு, ஸ்ட்ரெயிட்டா நாம என்ன பண்றோம்? திரும்ப அந்த கால்குலேட்டர் போறோம். இங்க பைனரி செட் பண்றோம். இங்க வந்து டெசிமல செட் பண்றோம். இப்போ நம்ம காப்பி பண்ண பைனரி நம்பர இங்க ஆட் பண்றோம். கன்வெர்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, அவுட்புட் என்ன வருது நம்மளுக்கு? 25 அப்படின்னு வருது. இப்போ ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம விஎஸ் கோட் போயிட்டு, டெர்மினல நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 25. இத நம்ம கால்குலேட் பண்ணும்போது அவுட்புட் வந்து நம்மளுக்கு 25ன்னு வந்திருக்கு. இப்போ நான் ரன் பண்ணனா, என்னோட அவுட்புட் 27 வந்திருக்கு. ஐ திங்க் நம்ம கால்குலேஷன்ல ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம்னு நெனைக்கிறேன். திரும்ப ஒரு வாட்டி போய் செக் பண்ணுவோம். 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0 + 1, 1, 1 + 1, 1, 0, 0, 1 + 0, 1, 0 + 1, 1. கால்குலேஷன்ல ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம ஆக்சுவலா. அதனால தான் தப்பா காட்டுது. ஓகே. இதுதான் வந்து கரெக்ட்டான பைனரி வேல்யூ. ஸோ ஏர்லியரா என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? 110001. 11 இங்க இங்க இந்த 2 நம்பர்ல ஏதோ கன்ஃப்யூஷன்ல தப்பா போட்டிருக்கேன். ஓகே. இதுதான் கரெக்ட்டான வேல்யூ. இப்போ நாம இத போய் என்ன பண்ணுவோம்? திரும்ப இந்த பைனரி நம்பர காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். கன்வெர்ட் குடுங்க. இப்போ வேல்யூ என்ன வருது? 27. ஓகே. ஸோ அதனால தான் நமக்கு இங்கேயும் 27 வருது. ஓகேவா? ஸோ ஏர்லியரா ஐ மீன் இதுக்கு முன்னாடி பண்ணது வந்து தப்பா கால்குலேட் பண்ணிட்டுருக்கேன். ஏதோ ஒரு தெரியாம 1க்கு பதிலா 0ன்னு ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் நம்மளுக்கு நம்மளுக்கு இங்க தப்பா காட்டுச்சு. பட் இப்போ நம்ம கரெக்ட்டா கால்குலேட் பண்ணியிருக்கோம். சேம் வேல்யூ தான் நம்மளுக்கு காட்டுது. ஓகே. ஸோ இப்படி தான் வந்து பிட்வைஸ் AND ஆப்பரேட்டரும், OR ஆப்பரேட்டரும் வொர்க் ஆகும். ஓகே. ஸோ அதனால தான் நான் நோட்ஸ்ல என்ன சொல்லியிருந்தேன்? பைனரி கோட்ஸ் வச்சு ரன் ஆகும்னு சொல்லியிருக்கேன். மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க பிட்வைஸ் OR ஆப்பரேட்டர். ஸோ உங்களுக்கு 1 புரிஞ்சுச்சுனாலே போதும். மத்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா புரிஞ்சிரும் உங்களுக்கு. அடுத்தது பிட்வைஸ் XOR ஆப்பரேட்டர். ஸோ இது எப்படி வொர்க் ஆகுது அப்படின்றத பாருங்க. ஸோ இதோட சிம்பிள் வந்து கேப் சிம்பிள் ஆர் யூ கேன் கால் அப்பர் ஆரோ. ஓகே. உங்க இஷ்டம். நீங்க எப்படி வேணாலும் கால் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பரேட்டர. இப்போ நான் வந்து என்ன பண்றேன்? இந்த இடத்துல அந்த கேப் சிம்பிள ஆட் பண்றேன். இப்போ நான் இத ரன் பண்றேன். நம்மளோட அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்க. டெர்மினல நான் கிளியர் பண்ணிடுறேன். திரும்ப நான் இத ரன் பண்றேன்.
அவுட்புட் வந்து எனக்கு 19 அப்படின்னு வந்திருக்கு. அகைன் இதுவும் வந்து நம்மளுக்கு எப்படி தான் ஒர்க் ஆகும் அப்படின்னா, அந்த பைனரி கோட்ஸ் வச்சு தான் ஒர்க் ஆகும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும் பாருங்க. ஸோ இப்போ ஏவோட வேல்யூ வந்து 10. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், 10 அப்படின்ற நம்பரோட பைனரி வேல்யூ என்ன? அதுதான் நம்ம ஏர்லியரா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம். ஓகே, அப்படியே இருக்கட்டும். ஸோ 25 அப்படின்ற பைனரி நம்பர் என்ன? அதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த அப்ரோச் தான். இங்க பாருங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 0ன்னு இருக்கு. உங்களுக்கு அதுக்கு அடுத்து வர நம்பர் 0ன்னு இருக்குன்னா, உங்களோட அவுட்புட் 0 வரும். உங்க ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1 ஃபாலோட் பை 0 அப்படின்னா, இங்க உங்களோட அவுட்புட் வந்து 1. உங்க ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 0, செகண்ட் நம்பர் வந்து 1 அப்படின்னா, இங்க உங்களோட அவுட்புட் வந்து 1. உங்களோட ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1, செகண்ட் நம்பரும் 1 அப்படின்னா, இந்த இடத்துல அவுட்புட் வந்து 0. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ 0, 0னா 0. 1 1 வித் 0னா 1. 0, 1னா 1. 1, 1 அப்படின்னா 0. ஓகே. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? அப்படியே கால்குலேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எனக்கு 0 இருக்கு, 0 இருக்கு. ஸோ நான் இங்க 0ன்னு போட்டுக்கிறேன் கீழ. ஓகே. அதுக்கு அடுத்தது எல்லாமே எனக்கு 0ல தான் இருக்கு. ஸோ வந்து நான் அப்படியே கீழ அப்படியே போட்டுட்டே வரேன். இது வரைக்கும் நம்மளுக்கு ஜீரோஸ் இருக்கு. ஓகே. இந்த இந்த இடம் வரைக்கும் நம்மளுக்கு ஜீரோஸ் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இங்க பாருங்க. 0, 1. 0, 1 அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் 1 வரணும். ஓகே. நான் இங்க 1ன்னு குடுக்குறேன். அடுத்தது பாருங்க. 1, 1. எப்போ உங்களுக்கு 1, 1 வருதோ அவுட்புட் வந்து உங்களுக்கு என்னது? 0. அடுத்தது 0, 0. 0, 0 அப்படின்னா உங்க அவுட்புட்டும் 0 தான். 1 அண்ட் 0. 1 அண்ட் 0 வந்துன்னா உங்க அவுட்புட் என்ன வரணும்? 1 அப்படின்றது வரணும். அடுத்தது 0, 1. 0, 1 அப்படின்னாலும் உங்க அவுட்புட் வந்து என்னது? 1. இப்போ இந்த பைனரி நம்பரோட டெசிமல் நம்பர் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே. நான் இந்த வரைஞ்சதை கிளியர் பண்றேன். இப்போ வந்து திரும்ப அந்த கால்குலேட்டர் போறேன். பைனரியில தான் செட் பண்ணியிருக்கோம் ஃப்ரம். ஸோ பைனரி நம்பர் கொடுத்துட்டேன். கொடுத்து கன்வெர்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அவுட்புட் என்ன வருது பாருங்க. 19 அப்படின்றது வருது. இப்போ இது அப்படியே நம்ம விஎஸ் கோட் போவோம். இது இப்போ நம்ம ரன் பண்ணதுக்கு அவுட்புட் என்ன வந்துச்சு நம்மளுக்கு? 19 அப்படின்னு வந்தது. நான் திரும்ப ரன் பண்றேன். கிளியர் பண்றேன். திரும்ப ரன் பண்றேன். அவுட்புட் என்ன வந்திருக்கு? 19. நம்மளுக்கு இந்த கால்குலேட்டர் என்ன காட்டுச்சு? 19. ஓகே. இப்படி தான் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் வந்து ஒர்க் ஆகும். மேபி நம்ம இப்போ இன்னொரு வேல்யூஸை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். நான் வந்து இங்கே 12ன்னு கொடுக்குறேன். இங்கே வந்து நான் ஒரு 35 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே. இப்போ 12ஓட பைனரி நம்பர் என்ன அப்படின்றத பாருங்க. ஸோ இங்கே டெசிமல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பைனரின்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்பர் 12 அப்படின்றத கன்வெர்ட் கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து 12 அப்படின்ற நம்பரோட பைனரி கோட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு இங்கே நான் போடுறேன். அடுத்தது பியோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தோம்? 35 அப்படின்றத கொடுத்துருந்தோம். ஸோ 35 அப்படின்ற நம்பருக்கு பைனரி கோட்ஸை நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். 35 கன்வெர்ட். இதுதான் வந்து 35 அப்படின்ற நம்பரோட பைனரி கோட்ஸ். இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை கால்குலேட் பண்ண போகிறோம். நான் சொன்ன அதே கான்செப்ட் தான். உங்களுக்கு 0, 0னா அவுட்புட் வந்து 0. ஓகே. 0, 1னா அவுட்புட் வந்து 1. 0, 0னா அவுட்புட் 0. 1 அண்ட் 0 அப்படின்னா அவுட்புட் வந்து 1. 1 அண்ட் 0னா அவுட்புட் வந்து 1. 0 அண்ட் 1னாலும் அவுட்புட் உங்களுக்கு 1. 0 அண்ட் 1னாலும் அவுட்புட் வந்து உங்களுக்கு 1. ஓகே. இப்போ இதுதான் வந்து 25 அண்ட் 12 அண்ட் 35 கம்பேர் பண்ணி வந்த பைனரி கோட்ஸ். இதுதான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு கால்குலேட்டரில் போகிறேன். ஃப்ரம் வந்து பைனரின்னு வைக்கிறேன். டூ வந்து டெசிமல்னு வைக்கிறேன். ஸோ இப்போ நான் அதை வந்து பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணுறேன். அவுட்புட் என்ன வந்திருக்கு? எனக்கு 47 அப்படின்றது வந்திருக்கு. இப்போ நான் வந்து விஎஸ் கோடில் போகிறேன். நம்ம இன்னும் ரன் பண்ணல. இப்போ இதை ரன் பண்ணுவோம். அவுட்புட் வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? 47 அப்படின்னு வந்திருக்கு. ஓகே. சேம் அவுட்புட். ஸோ இப்படி தான் வந்து இந்த எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய வேல்யூஸை பைனரி கூட கன்வெர்ட் பண்ணி இப்போ நம்ம எப்படி அதை கால்குலேட் பண்ணுமோ அந்த அப்ரோச்சில் கால்குலேட் பண்ணி அவுட்புட்டை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேட்டர் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேட்டர்
ஸோ ஹோல்ட் ஆன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ நம்ம ஒரே ஒரு நம்பர் தான் இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஏவோட வேல்யூ நான் என்ன கொடுத்துருக்கேன், 12 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது பேர் டைட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சிம்பிள் பேர். ஓகே. ஸோ அந்த ஆப்ரேட்டர் நான் இங்கே கொடுத்துட்டு எஸ்கேப் பட்டன் கீழே இருக்கும். இது ஷிஃப்ட் அண்ட் எஸ்கேப் பட்டன் கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ரேட்டர் வந்து உங்களுக்கு வரும். இங்கே நான் வந்து ஏ அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். அவுட்புட் எனக்கு என்ன வருதுன்னு செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி அது கொடுத்தது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். அவுட்புட் வந்து எனக்கு என்ன வந்திருக்கு, -13 அப்படின்றது வந்திருக்கு. ஓகே. இதுக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஏவோட வேல்யூ நான் கொடுத்துட்டேன். இதுதான் இந்த ஃபார்முலா. ஸோ காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேட்டருக்கு நீங்கள் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. இதுதான் இந்த ஃபார்முலா. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன் பாருங்க. எக்ஸ்ன்றது வந்து இங்கே வேரியபிள் நம்மளுக்கு. ஓகே. நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ ஏன்றது வேரியபிள்னா அது இங்கே வரணும். ஓகே. இப்போ இந்த ஃபார்முலா அப்ரோச்சில் நம்ம இதை கால்குலேட் பண்ணுவோம். டைட்டில் எக்ஸ்ன்ற பொசிஷனில் நம்ம என்ன கொடுக்குறோம், ஏன்றதை கொடுக்குறோம். ஈக்குவல் டு மைனஸ் ப்ராக்கெட் எக்ஸ்ன்ற பொசிஷனில் ஏ கொடுக்குறோம், ஏ ப்ளஸ் 1. இப்போ ஏவோட வேல்யூ நான் என்ன கொடுத்துருக்கேன், 12ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா. நான் அடுத்த லைனில் போடுறேன். இப்போ ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன், சாரி இங்கே போடுறேன். ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன், 12ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நீங்களே கால்குலேட் பண்ணுங்களேன். 12 + 1 எவ்வளோ வருது, 12 + 1 13 வரும் இல்லையா. 12 + 1 13 -13. புரியுதா. இதனால தான் வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த -13 அப்படின்றது வந்து நம்மளுக்கு இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதனால தான் நம்மளோட அவுட்புட் வந்து நம்ம வந்து ஏ பிரிண்ட் பண்ணும்போது, டைட்டில் ஆப்ரேட்டர் கூட ஏ பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்துச்சு, அவுட்புட் வந்து -13 வந்திருக்கு. இப்போ வேற ஏதாவது ஒரு நம்பர் ட்ரை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 5 அப்படின்ற நம்பருக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே. ஏவோட வேல்யூ வந்து இப்போ என்னது 12 கிடையாது, இப்போ வந்து 5. ஏவோட வேல்யூ வந்து இப்போ வந்து 12 கிடையாது, 5. சேம் ஃபார்முலா, எக்ஸ் ப்ளஸ் 1, சேம் ஃபார்முலா. ஓகே. ஏவோட வேல்யூ என்ன 5, 5 + 1, 5 + 1 எவ்வளோ வரும், 6 வரும் இல்லையா. ஸோ மைனஸ் சிம்பிள், -6. ஓகே. -6. இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன் விஎஸ் கோடில் போயிட்டு. எனக்கு அவுட்புட் வந்து -6ன்னு வரணும் ஃபார் த வேல்யூ 5. ரன் பண்ணுறேன். அவுட்புட் என்ன வந்திருக்கு, -6. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏவோட வேல்யூ 100ன்னு மாற்றுறேன்னு வச்சுக்கோங்க. 100. ஓகே. ஏவோட வேல்யூ வந்து இப்போ வந்து 100ன்னு மாற்றிருக்கேன். ஏவோட வேல்யூ வந்து இப்போ 100. ஸோ 100 + 1 என்ன வரும், அவுட்புட்டு 101. ஓகே. 101. ஸோ -101 இந்த வேல்யூ இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ நம்மளோட அவுட்புட் என்ன வரணும், -101 அப்படின்னு வரணும். ஸோ -101. ஓகே. ஸோ இதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேட்டர். அதோட ஃபார்முலா தான் இது. இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகே. சிம்பிளாக நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நான் ஏவோட வேல்யூ 100ன்னு கொடுக்குறேன், காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன்னா -101 கூட ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்கள், -101. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே. இப்போ நீங்கள் 200 கொடுக்குறீங்கன்னா -201 ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் அது கூட, அவ்வளோதான். அதுதான் காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேட்டர். அடுத்தது பாருங்க, பிட்வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் அண்ட் பிட்வைஸ் ரைட் ஷிஃப்ட். இது கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணுங்க. பிட்வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட், பிட்வைஸ் ரைட் ஷிஃப்ட். ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த பைனரி கோட்ஸ் வச்சு தான் ஒர்க் ஆகும், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஏவோட வேல்யூ வந்து நான் வந்து 5 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த 5 அப்படின்ற நம்பருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பைனரி வேல்யூ என்ன அப்படின்றத செக் பண்ணுவோம். ஸோ ஃப்ரம் டெசிமல் டு பைனரி. ஓகே. இப்போ 500 நம்பரோட பைனரி கோடு இந்த மாதிரி வருது. ஓகேவா. இதுதான் 5 அப்படின்ற நம்பரோட பைனரி கோட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பிட்வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டரை நான் யூஸ் பண்ண போகிறேன். என்னோட விஎஸ் கோட் போகிறேன், பிரிண்ட் 5 அதாவது ஏ லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் 1ன்னு கொடுக்குறேன். ஓகே. ஏன்றது ஏவோட வேல்யூ 5, லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் ஆஃப் 1ன்னு கொடுக்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள்,
லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னா இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகணும். ரைட் ஷிஃப்ட் அப்படின்னா எனக்கு இந்த சைடு ஷிஃப்ட் ஆகணும். ஓகே. ஸோ நீ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு லெஃப்ட்டு, இது வந்து உங்களுக்கு ரைட்டு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கோம்? லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கோம். இந்த டபுள் லெஃப்ட் ஆரோ சிம்பிள். இப்போ இந்த நம்பர் என்ன வருது? 1 2 3 4 5 6 சாரி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13 zeros இருக்கு. ஓகே. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 zeros இருக்கு. அதுக்கப்புறம் 101 101. ஓகே. இப்போ நான் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டரை இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்ன திரும்ப நடக்கும்? இது அப்படியே லெஃப்டில் ஷிஃப்ட் ஆகும். அதான் லெஃப்டில் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா இப்போ இந்த 2 ஜீரோ கேலி. சாரி, இப்போ இந்த வேல்யூஸ் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இங்கே நான் ஒன்றுன்னு தானே கொடுத்துருக்கேன். அப்படின்னா வந்து இப்போ நான் இங்கே ஒன்றுன்னு தானே கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன நடக்கும்? இந்த லாஸ்ட்டில் ஒரு ஜீரோ இருக்குது பார்த்தீங்களா? ஸ்டார்டிங் இது கேலி. ஓகே. இது போயிட்டு இது போயிடும். இந்த லெஃப்ட் சைடில் போயிடும். டிஸப்பியர் ஆகிடும். ஓகே. திஸ் வில் கோ திஸ் சைடு. திஸ் பர்டிகுலர் ஜீரோ வில் கெட் டிஸப்பியர்ட். இது போனதுக்கு இங்கே ஒரு ஜீரோ எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு ஸ்க்ரீன் இருக்கு, ஒரு ஸ்க்ரீன் இருக்கு. இப்போ வந்து இங்கே ஜீரோஸ் இருக்கு. வந்து இப்படி ஜீரோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்து 1010 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ நான் இதை ஸ்க்ரால் பண்ணுறேன்னு ஸ்க்ரால் பண்ணுறேன். சும்மா ஒரே ஒரு நம்பர் போகிற மாதிரி ஸ்க்ரால் பண்ணுறேன்னா என்ன நடக்கும் எனக்கு ஸ்க்ரீனில்? இப்போ இந்த நம்பர் எனக்கு வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு 0 0 0 0 0 0. இப்போ இந்த 1 எனக்கு உள்ளே வந்துடும்ல, அதுதான் லெஃப்ட் ஷிஃப்ட். ஓகே. இப்போ நான் வந்து 2 ஜீரோ வெளியே தள்ளனா என்ன ஆகும்? இந்த ஜீரோவும் வெளியே போயிடும். 0. ஓகே. அப்போ நம்மளுக்கு 0 0 0 0 0 1 அண்ட் இந்த 0 நம்மளுக்கு இப்போ ஸ்க்ரீனில் தெரியும். ஓகே. ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட். இப்போ நம்ம அங்கே வேல்யூ வந்து 1 கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு நம்பர் மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகிடும்? இப்போ ஸ்க்ரீன்லேருந்து வெளியே போயிடுச்சு. ஓகே. இந்த பர்டிகுலர் பாக்ஸ்லேருந்து வெளியே போயிடுச்சு. வெளியே போனதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இது ஒன்று இங்கே போயிடுச்சுல, இன்சைடு ஒரு ஜீரோ போகுதுன்னா இங்கே ஒரு ஜீரோ ஆட் ஆகும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு மொத்தம் எத்தனை ஜீரோ இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 ஜீரோஸ் இருக்குது மொத்தம். ஓகே. மொத்தம் வந்து 12 ஜீரோஸ் இருக்குது. இந்த பிக்சர் நான் அப்படியே வச்சுக்கிறேன். அப்படியே வச்சுட்டு இங்கே நான் வந்து என்ன பண்ணுறேன்? 12 ஜீரோஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 ஜீரோ ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குது? 1010ன்னு இருக்குது. 1010. ஓகே. அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இந்த நான் வரைஞ்சது அப்படியே இருக்கட்டும். நான் இந்த கால்குலேட்டர் போகிறேன். கால்குலேட்டர் போயிட்டு இங்கே வந்து பைனரி செட் பண்ணுறேன். 2 வந்து டெசிமல் செட் பண்ணுறேன். அதை போயிட்டு கால்குலேட் பண்ணுவோம். அவுட்புட் நம்மளுக்கு என்ன வருது? 10ன்னு வருது. ஓகே. அவுட்புட் வந்து நம்மளுக்கு என்ன வருது? 10ன்னு வருது. இப்போ அப்படியே விஎஸ் கோட் போகிறேன். அப்படியே இதை ரன் பண்ணுறேன். என்னோட அவுட்புட் என்ன வருது பாருங்கள்? 10ன்னு வந்திருக்கு. பார்த்தீங்களா? என்னோட அவுட்புட் பாருங்கள் 10ன்னு வந்திருக்கு. புரியுதா? இதுதான் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். இதுதான் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். அது திரும்ப சொல்கிறேன். புரியலன்னா நான் திரும்ப சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன வேல்யூ அங்கே கொடுத்துருக்கோம்? ஏவோட வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்கோம். ஓகே. 5ன்னு கொடுத்துருக்கோம். இப்போது 5யோட பைனரியை ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். 5யோட பைனரியை நம்ம திரும்ப எடுத்துக்கலாம். 5 கன்வெர்ட். ஸோ இதுதான் 5யோட பைனரி. ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்? லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இங்கே வேல்யூ வந்து 1ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே. ஒரே ஒரு வாட்டி எனக்கு ஷிஃப்ட் பண்ணணும். லெஃப்ட்டில் வந்து எனக்கு ஒரு 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 ஸ்க்ரால் வந்து ஷிஃப்ட் ஆகணும். ஒரு வாட்டி ஸ்க்ரால் பண்ணணும். லைட் ஒரு நம்பர் போகிற அளவுக்கு ஸ்க்ரால் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேவா? அந்த நம்பர் தான் நோட் பேடில் வச்சுருக்கோம். இப்போ நான் அந்த ஸ்க்ரீனை மினிமைஸ் பண்ணுறேன். இந்த ஸ்க்ரீனை மினிமைஸ் பண்ணுறேன். இப்போ நான் லெஃப்ட் ஷிஃப்ட் லெஃப்ட்டில் எனக்கு ஒரே ஒரு வாட்டி ஸ்க்ரால் பண்ணணும். அவ்வளோதான்.
இப்போ அந்த 0 எனக்கு வெளியே போயிடுச்சா? இப்போ எனக்கு அங்க ஒரு 0 வெளியே போனதுனால, எனக்கு இங்க ஒரு 0 ஆட் ஆகும். ஸோ புரியுதா? ஒரு 0 அங்க வெளியே போனதுனால, பாக்ஸ் விட்டு வெளியே போனதுனால, எனக்கு இங்க ஒரு 0 ஆட் ஆகும். இப்போ இந்த வேல்யூ மட்டும் நான் காப்பி பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஓகே? இல்லன்னா அப்படியே நம்ம கவுண்ட் பண்ணுவோம். ஒரு 0 எனக்கு வெளியே போனதுனால, எனக்கு இங்க ஒரு 0 ஆட் ஆயிருக்கு. இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 மொத்தம் 16 டிஜிட்ஸ் இருக்கு. 16, 15, 14, 13 16 டிஜிட்ஸ் இருக்கு மொத்தம் இப்போ நம்ம ஸ்க்ரீன்ல. அதில் வந்து 16, 15, 14, 13 அதில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து மொத்தம் 12 ஜீரோ இருக்கு. அதுக்கப்புறம் 10, 10ன்னு வேல்யூ இருக்கு. ஓகே, ஸோ 12 ஜீரோஸ் இருக்கு. நான் இங்கே வந்து இப்போ என்ன பண்ணுறேன், பைனரி செலக்ட் பண்ணிக்கிறேன், இங்கே டெசிமல் செலக்ட் பண்ணிக்கிறேன். 12 ஜீரோ ஃபர்ஸ்ட் நான் போடுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 12 ஜீரோ நான் போட்டேன். 12 ஜீரோக்கு அப்புறம் எனக்கு என்ன இருக்கு வேல்யூ, 10, 10ன்னு இருக்கு. 10, 10 கன்வெர்ட் கொடுத்தேன்னா அவுட்புட் எனக்கு என்ன வருது, 10ன்னு வருது. ஓகே, இப்போ புரியுதா நம்மளுக்கு எப்படி அவுட்புட் 10 வந்துச்சு அப்படின்னு? ஓகே, ஸோ இப்படி தான் வந்து இந்த லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுது, பிட் வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நான் வந்து இங்கே 5ன்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஏவோட வேல்யூ 5, லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் நான் என்ன கொடுத்துருக்கேன், 5ன்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும், திரும்ப நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஸ்க்ரீன் போகிறேன், இந்த இடத்துல போயிட்டு 5ஓட பைனரி நம்பர் நான் திரும்ப எடுக்கிறேன். ஓகே, என்கிட்ட இருக்கு, பட் இருந்தாலும் நான் திரும்ப எடுக்கிறேன். ஸோ இதுதான் 5ஓட பைனரி நம்பர். ஸோ மேக்ஸிமைஸ் பண்ணிடலாம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் எவ்வளோ லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ண போகிறேன், 5 வாட்டி நான் ஷிஃப்ட் பண்ண போகிறேன் லெஃப்ட் சைடில். அதாவது 5 நம்பரை நான் வெளியே தள்ள போகிறேன். ஓகே, ஸோ ஸ்க்ரீனை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். 5 நம்பரை நான் வெளியே தள்ள போகிறேன். சரியா? 1, அதாவது பண்ணுங்க. ஓகே, இந்த ஆரோ கிளிக் பண்ணால் எனக்கு ஒரு ஒரு நம்பராக வெளியே போகுது. 1, 2, 3, 4, 5 5 நம்பர் நான் வெளியே தள்ளிட்டேன்ல. இப்போ இந்த இடத்துல நான் 5 நம்பர் ஆட் பண்ணுவேன். 1, 2, 3, 4, 5 புரியுதா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்க்ரீனில் மொத்தம் எத்தனை ஜீரோஸ் இருக்குது பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 ஜீரோஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குது, 8 ஜீரோஸ் இருக்குது. பைனரி டெசிமல் நம்மளுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 ஜீரோஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க 101. ஓகே, அதுக்கப்புறம் 101. அதுக்கப்புறம் எத்தனை ஜீரோஸ் இருக்கு, 1, 2, 3, 4, 5 அதுக்கப்புறம் 5 ஜீரோஸ் இருக்கு. 1, 2, 3, 4, 5 இப்போ நான் கன்வெர்ட் கொடுத்தேன்னா அவுட்புட் என்ன வருது, எனக்கு 160 அப்படின்னு வருது. இப்போ ஸ்ட்ரைட்டாக விஎஸ் கோட் போகிறோம், ரன் பண்ணுறேன், அவுட்புட் நமக்கு என்ன வந்திருக்கு, 160 வந்திருக்கு. புரியுதா? ஸோ இப்படி தான் வந்து இந்த லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுங்க, 5 ஜீரோ வெளியே தள்ளிட்டோம். இந்த பக்கம் 5 ஜீரோ வெளியே போயிடுச்சுன்னா இந்த பக்கம் 5 ஜீரோ எனக்கு ஆட் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் பிட்வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் ஒர்க்ஸ். இதே தான் வந்து நம்மளுக்கு பிட்வைஸ் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டரில் ஒர்க் ஆகுது. நம்ம இப்போ லெஃப்ட் சைடில் வெளியே தள்ளணும் இல்லையா, இந்த இடத்துல ரைட் சைடில் வெளியே தள்ளுவோம், அவ்வளோதான். இப்போ நான் திரும்ப என்ன பண்ணுறேன்னா, அதே வேல்யூ, சேம் வேல்யூ, சேம் அதே ஃபைன்ற வேல்யூ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட் ஷிஃப்ட்டுக்கு பதிலாக ரைட் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஷிஃப்ட் பதிலாக என்ன பண்ண போகிறோம், ரைட் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பாருங்கள். ஸோ இதை கிளியர் பண்ணிக்கிறேன். திரும்ப நான் என்ன பண்ணுறேன், 5 அப்படின்ற நம்பருக்கு பைனரி எடுக்கிறேன். பைனரி வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறேன். பைனரி இங்கே வந்து நம்பர் வந்து 5 வந்து 5 கன்வெர்ட் கொடுக்குறேன். இதுதான் வந்து 5ஓட பைனரி நம்பர். ஸோ இங்கே நான் போட்டுட்டேன். போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், ரைட்டு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். நான் திரும்ப ஸ்க்ரீனை மினிமைஸ் பண்ணிடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பக்கத்தில் இருக்க நம்பரை அழிச்சிட்டு வந்தோம் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணி. இப்போ வந்து நம்ம என்ன போகிறோம்னா ரைட் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஓகே, ரைட் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ ரைட் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலான்னா, ஹோல்ட் ஆன் கைஸ், ஒரு புது ஸ்க்ரீனில் போடுறேன், இந்த நம்பரை காப்பி பண்ணிக்கிறேன், இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரைட் ஷிஃப்ட் பண்ண போகிறோம், அதாவது மொத்தம் 5 நம்பர்ஸை வெளியே தள்ள போகிறோம். அப்போ இந்த ஒரு நம்பர் வெளியே போயிடுச்சு, 1, 2, 3, 4, 5. ஓகே, 5 நம்பர் இப்படி இப்போ வந்து வெளியே போயிடுச்சு. இது வெளியே போயிடுச்சு இல்லையா, அதை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், கமா போட்டு செப்பரேட் பண்ணிக்கிறேன். 5 நம்பர் வெளியே போயிடுச்சு. ஓகே, இங்கே 5 நம்பர் வெளியே போயிடுச்சு அப்படின்னா இங்கே 5 நம்பர் எனக்கு முன்னாடி வந்து ஆட் ஆகும். ஸோ 1, 2, 3, 4, 5. இப்போ இந்த அப்படியே இந்த நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம விஎஸ் கோடு போயிட்டு சாரி அந்த கால்குலேட்டர் போயிட்டு பைனரி டு டெசிமல் கன்வெர்ட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து நம்மளுக்கு 0. இப்போ நம்ம விஎஸ் கோடில் அதை ரன் பண்ணுவோம். ரன் பண்ணும்போது அவுட்புட் என்ன வந்திருக்கு 0. புரியுதா? ஸோ இப்படி தான் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் அண்ட் ரைட் ஷிஃப்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ரைட் ஷிஃப்ட்டில் வெறும் 2 அப்படின்ற வேல்யூ மட்டும் கொடுக்குறேன். அப்போ எனக்கு என்ன நடக்கும், 2 வாட்டி மட்டும் ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆகும். சரியா? எனக்கு 2 வாட்டி மட்டும் ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆகும். நான் திரும்ப வந்து கண்ட்ரோல் ஜி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ திரும்ப ஓகே, திரும்ப நான் போய் 5ஓட பைனரி கோடை வந்து கண்டுபிடிக்கிறேன். ஓகே, இதுதான் 5ஓட பைனரி கோடு. ஸோ இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், 2 வாட்டி மட்டும் ஷிஃப்ட் பண்ணுறோம். ஏவோட வேல்யூ 5, 5ஓட பைனரி கோடு இது. இதை வந்து நம்ம 2 வாட்டி மட்டும் என்ன பண்ணுறோம், ரைட் சைடில் ஷிஃப்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ 1, 2 இந்த வேல்யூ வெளியே போயிடும். அப்போ நம்மளுக்கு ப்ரிஃபிக்ஸில் நம்மளுக்கு என்ன ஆகும், 2 ஜீரோஸ் ஆட் ஆகும். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய கரண்ட் பைனரி கோடு. ரைட் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் இதை காப்பி பண்ணுறோம், கால்குலேட்டர் போகிறோம், பைனரின்னு கொடுக்குறோம், இல்லை டெசிமல்னு கொடுக்குறோம், இந்த வேல்யூ என்டர் பண்ணுறோம், கன்வெர்ட் கொடுத்தோம், அவுட்புட் வந்து 1ன்னு வந்திருக்கு. ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக விஎஸ் கோட் போகிறோம், டெர்மினலை நான் கிளியர் பண்ணுறேன், ரன் கொடுக்குறேன். என்னோட அவுட்புட் வந்து என்ன வரணும், 1ன்னு வரணும். வந்திருக்கா? ஸோ இதுதான் வந்து பிட்வைஸ் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். ஸோ ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு புரியலன்னா டவுட் நீங்கள் கேட்கலாம் தாராளமாக. ஸோ இது இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ்னு ஒன்று இருக்குது, ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் எல்லாமே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் வந்து நம்ம இதை வந்து ஆட் பண்ணுவோம், ஆட் பண்ணி செக் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து நம்ம லிஸ்ட்டில் எடுக்கும்போது நான் மேபி உங்களுக்கு சொல்லித்தரேன். மேபி மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் மட்டும் என்னால் இப்போ வந்து சொல்லித்தர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எஸ் ஈக்குவல் டு வெல்கம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த வெல்கம் அப்படின்ற வேர்டில் எனக்கு வந்து சி அப்படின்ற வேர்டு இருக்கா இல்லையா நான் செக் பண்ணணும் அப்படின்னா, ஸோ பிரிண்ட் சி இன் எஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்னுன்றது ஒரு ஆப்ரேட்டர் நம்மளுக்கு இங்கே. ஓகே, இன் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து என்னது, ஆப்ரேட்டர். இது என்ன செக் பண்ணோம், நம்ம இன்னுன்னு கொடுத்து நம்ம ரைட் சைடில் ஒரு வேரியபிள் கொடுக்குறோம் இல்லையா, இந்த வேரியபிளில் இந்த வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோம். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்குறது மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ எஸ்ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கு. இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் எனக்கு சி அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கா இல்லையா நான் செக் பண்ண போகிறேன். ஓகே, சின்ஸ் சின்றது நம்மளுக்கு என்னது, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங்கோட வேல்யூன்றதுனால நம்ம வந்து சியை வந்து நம்ம என்க்ளோஸ் பண்ணி கொடுக்கணும். பைத்தானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து சிங்கிள் கோட்ஸில் என்க்ளோஸ் பண்ணிக்கலாம், டபுள் கோட்ஸில் என்க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போது எஸ்ன்ற பர்டிகுலர் வேரியபிளில் சின்ற வேர்டு எனக்கு இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணுவேன். சாரி, லெட்டர் வந்து எனக்கு இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இந்த இன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும், இந்த சின்ற பர்டிகுலர் லெட்டர் இந்த ஸ்ட்ரிங்கில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ட்ரூ கொடுக்கும், இல்லைனா ஃபால்ஸ் கொடுக்கும். நான் ரன் பண்ணுறேன். ஸோ நமக்கு என்ன பண்ணியிருக்கு, ட்ரூன்றதை கொடுத்துருக்கு. ஓகே, டெர்மினலை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ கேபிட்டல் சி கொடுக்குறேன், கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கு, ஃபால்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்கு. ஓகே, இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் வந்து செக் பண்ணோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்னோட பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் டபிள்யூஇஎல் இந்த வேர்டு இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். ஓகே, டபிள்யூஇஎல் அப்படின்ற வேர்டு என்னோட ஸ்ட்ரிங்கில் இருக்கான்னு செக் பண்ணுறேன். இந்த இன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம், அது செக் பண்ணோம். செக் பண்ணிவிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு என்ன பண்ணோம், ட்ரூ கொடுக்கும், இல்லைனா ஃபால்ஸ் கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் இன் ஆப்ரேட்டர். ஓகே, மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரில் 2 கேட்டகரி தான் இருக்குது. ஒன்று இன் ஆப்ரேட்டர், இன்னொன்று வந்து நாட் இன் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ இன் ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது உங்களுக்கு. இப்போ நாட் இன் ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போது நம்ம கேட்கும் போதே எப்படி கேட்குறோம் அப்படின்னா, சி அப்படின்ற பர்டிகுலர் லெட்டர் இந்த ஸ்ட்ரிங்கில் இல்லையா அப்படின்னு கேட்குறோம். ஓகே, இப்போ வேல்யூ இல்லைன்னா நம்மளுக்கு ட்ரூ கொடுக்கும், வேல்யூ இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபால்ஸ் கொடுக்கும். ஸோ அதான் வந்து இந்த நாட் இன் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ நாட் இன், ஸோ அதுதான் வந்து இந்த நாட் இன் ஆப்ரேட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ணுறேன், XYZ வந்து இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே இல்லையான்னு நான் செக் பண்ணுறேன். இப்போ XYZ அப்படின்றது இந்த ஸ்ட்ரிங்கில் இல்லைன்னா தான் எனக்கு ட்ரூ கொடுக்கும், சப்போஸ் இருந்துச்சுன்னா எனக்கு ஃபால்ஸ் கொடுக்கும். ஓகே,
இப்போ நான் வந்து டெர்மினலை க்ளோஸ் பண்ணுறேன். நான் அதெல்லாம் ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இல்லை, நம்ம நம்ம கேட்குற கண்டிஷனை என்ன கொடுக்குறோம், இருக்கக்கூடாதுன்னு தான் செக் பண்ணுறோம். இருக்கக்கூடாதுன்னா சாரி, உண்மையிலே இல்லைன்னா ட்ரூ கொடுக்கும், இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் கொடுத்துரும். ஓகே, அதான் நாட் இன் ஆப்ரேட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஓ அப்படின்றது இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஓ வந்து இருக்கக்கூடாதுன்னு நான் செக் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஓ இருக்கு இல்லையா, அப்போ வந்து எனக்கு ஃபால்ஸ் கொடுக்கும். ஸோ புரியுதா? ஸோ இதுதான் வந்து இன் ஆப்ரேட்டர் அண்ட் நாட் இன் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட்டராக நான் வந்து எடுப்பேன். ஸோ லேட்டராக நம்ம பார்ப்போம் இது மட்டும். ஓகே, பிகாஸ் இது வந்து மெமரி வச்சு கம்பேர் பண்ணோம், வேல்யூ வச்சு கம்பேர் பண்ணோம். ஸோ இப்போ வேணாம். ஸோ நம்ம லேட்டராக அந்த செஷன் எடுக்கும்போது நான் கவர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து பைத்தானில் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ். ஸோ மொத்தம் வந்து நம்மளுக்கு நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி செஷனில் இதுக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அசைனிங் ஆப்ரேட்டர்ஸ், ஸோ அண்ட் ஆப்ரேட்டர், ஆர் ஆப்ரேட்டர், நாட் ஆப்ரேட்டர் இதெல்லாம் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த செஷனில் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ஸோ ஓகே.